அனைவருக்கும் வணக்கம். ஆலயவோம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தமிழ் மாதங்களில் ஆடி மாதம் அம்மனுக்குரிய மாதமாக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. புனிதமான இந்த ஆடி மாதத்தில் அனைத்து அம்மன் கோயில்களிலும் திருவிழாக்கள் களை கட்டும். அம்மனை தவிர பல்வேறு தெய்வங்களுக்கும் விழாக்கள், விரதங்கள் அனுசரிக்கப்படுகின்றன. இந்த பதிவில் நாம் ஆடி மாத சிறப்புகள், கடைபிடிக்க வேண்டிய பல்வேறு விழாக்கள், விரதங்கள் மற்றும் அதற்குரிய காரணங்களை பற்றி சுருக்கமாக பார்ப்போம். முதலில் ஆடி மாதம் ஏன் சிறப்புடையதாக கருதப்படுகிறது என்பதை பற்றி பார்ப்போம். சூரிய பகவானின் பயணத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு வருடம் 2 காலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. தை மாதம் முதல் ஆனி மாதம் வரையிலான காலத்தை உத்தராயணம் எனவும், ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரையிலான காலத்தை தட்சிணாயனம் எனவும் அழைக்கின்றோம். உத்தராயண புண்ணிய காலத்தில் சூரிய வழிபாடும், தட்சிணாயன புண்ணிய காலத்தில் நீர்நிலைகள் தொடர்புடைய வழிபாடும் பிரதானமாக கடைபிடிக்கப்படுகிறது. தட்சிணாயன புண்ணிய காலம் தொடங்கும் ஆடி மாதம் என்பது மிக புனிதமான மாதம். ஆடி மாதத்தில் இருந்துதான் விரதங்கள், பூஜைகள் மற்றும் விழாக்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வரிசையாக தட்சிணாயன காலம் முழுக்க கடைபிடிக்கப்படுகின்றன. மேலும் ஜோதிட விதிகளின்படி சூரியன் சிவபெருமானின் அம்சமாகவும், சந்திரன் சக்தியின் அம்சமாகவும் கருதப்படுகின்றனர். இத்தகைய சக்தி அம்சம் கொண்ட சந்திரனின் வீடான கடகத்தில் சூரியன் ஆடி மாதம் முழுதும் இருப்பது சிவசக்தி சேர்க்கையாக புனிதமாக கருதப்படுகிறது. இந்த மாதத்தில் சக்தியின் பலம் கூடுதலாக இருக்கும் காரணத்தினால் அம்மனுக்கு உரிய மாதமாக கொண்டாடப்படுகிறது. ஆகையால் ஆடி மாதத்தில் அம்மனை பூஜித்து பல்வேறு விரதங்களை மேற்கொண்டால் எண்ணிய காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும். அம்மனின் ஆசியோடு அனைத்து பலன்களும் பெற்று வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையலாம். அடுத்து ஆடி மாதத்தில் வரும் முக்கியமான விழாக்கள் மற்றும் விரதங்களை பற்றி பார்ப்போம். பொதுவாக ஆடி மாதத்தில் வரும் செவ்வாய், வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள் அம்பாளுக்கு உரிய நாட்களாக அனுசரிக்கப்படுகிறது. அதிலும் ஞாயிற்றுக்கிழமைகளில் அம்பாள் வழிபாடு மட்டுமின்றி கிராம தேவதைகள் மற்றும் எல்லை தெய்வங்களை வழிபடும் முக்கிய நாளாக உள்ளது. ஞாயிற்றுக்கிழமைகளில் கூழ் ஊற்றுவது, அசைவ உணவு படைப்பது போன்றவற்றை செய்து பக்தர்கள் விரதங்களை வெகு விமரிசையாக கொண்டாடுகிறார்கள். இன்றும் கிராமப்புறங்களில் தீமிதி விழா சிறப்பாக நடைபெறுகிறது. ஏகாதசி மற்றும் துவாதசி ஆகிய 2 நாட்களும் பெருமாள் வழிபாட்டுக்கு உரிய நாட்களாகும். ஒவ்வொரு வருடமும் 24 அல்லது 25 ஏகாதசி விரதங்கள் கடைபிடிக்கப்படுகின்றன. ஏகாதசி தினத்தன்று எதுவும் உண்ணாமல் முழு விரதமிருந்து அதற்கடுத்த நாளான துவாதசி அன்று காலை பெருமாளை பூஜை செய்து வழிபட்ட பின் காலை உணவு உண்டு விரதத்தை முடிக்கலாம். ஆடி மாதத்தில் சுக்லபட்சத்தில் வரும் சயினி எனப்படும் முதல் ஏகாதசி விரதத்தை கடைபிடித்தால் தெய்வ அருள் கிட்டும். கிருஷ்ணபட்சத்தில் வரும் யோகினி எனப்படும் 2ஆம் ஏகாதசி விரதத்தை மேற்கொண்டால் நோய் நொடிகள் நீங்கும் என்பது ஐதீகம். பாவங்கள் மற்றும் தோஷங்களை போக்கவல்ல பிரதோஷ வழிபாடு மாதம் 2 முறை அனுசரிக்கப்படுகிறது. இதில் ஆடி மாதத்தில் வரும் பிரதோஷங்கள் மகத்தானவை. ஆடி மாதத்திற்கு உரியவளான சக்தியே சிவபெருமானுக்கு பிரதோஷ பூஜை செய்பவள். மேலும் ஜோதிட விதிகளின்படி சக்தியும் சிவனும் சேர்ந்திருக்கும் இந்த மாதத்தில் பிரதோஷ வழிபாட்டை கடைபிடித்தால் கிடைக்கும் பலன்கள் இரட்டிப்பாகும். ஆடி மாத செவ்வாய்க்கிழமைகளில் சுமங்கலி பெண்கள் கணவனின் ஆயுள் நீடிக்கவும், குழந்தை வரம் வேண்டியும், குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கவும் விரதம் மேற்கொண்டு அம்மனை வழிபடுகிறார்கள். கன்னி பெண்கள் விரைவில் திருமண வரம் கிடைக்க விரத வழிபாட்டின் மூலம் பிரார்த்தித்து கொள்கிறார்கள். அதேபோல செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமான் வழிபாடும் முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. செவ்வாய் கிரகத்தின் அதிபதி முருகன் ஆவார். ஆகையால் முருகனை வழிபட செவ்வாய் கிரகத்தின் மூலம் ஏற்படும் அனைத்து தோஷங்கள் மற்றும் தீமைகளும் நீங்கும் என கூறப்படுகிறது. வெள்ளிக்கிழமை என்பது வருடம் முழுவதும் முக்கியத்துவம் வாய்ந்த நாள். சுக்கிர பகவானுக்கு உரிய கிழமை என்பதால் வெள்ளிக்கிழமையை சுக்கிரவாரம் என்றும் அழைப்பார்கள். வாழ்க்கையில் செல்வம் மற்றும் சுகபோகங்கள் கிடைக்க வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமியை வழிபடுவது ஐதீகம். அது மட்டுமல்லாமல் ஆடி மாதம் வரும் வெள்ளிக்கிழமைகள் அம்மனுக்கு உகந்த வழிபாட்டு நாளாகவும் திகழ்கிறது. எனவே ஆடி வெள்ளிக்கிழமையன்று மகாலட்சுமி மற்றும் அம்பாளை வழிபட்டு வேண்டிய வரங்களை பெறலாம். மாதம் ஒரு முறை வரும் பௌர்ணமி நாளன்று சிவபெருமானை வழிபட்டு கிரிவலம் வருவது வழக்கமான ஒன்று. இந்த ஆடி மாதத்தில் வரும் பௌர்ணமி மிக சிறப்பானது. அதற்கு 2 காரணங்கள் உள்ளன.
முதலாவது சிறப்பு ஆடி மாத பௌர்ணமி நாளில்தான் ஹயக்ரீவர் அவதாரம் நிகழ்ந்தது. அன்று ஹயக்ரீவர் ஆலயங்களில் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்படுகின்றது. இரண்டாவதாக வியாசர் பூஜைகளும் ஆடி பௌர்ணமி நாளில் அனுசரிக்கப்படுகிறது. வியாசர் குருவாக போற்றப்படுபவர் என்பதால் இதனை குரு பூஜை என்றும் கூறுகிறார்கள். இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஆடி பௌர்ணமி நாளில் மாணவர்கள் இவர்களை வணங்கி வேண்டினால் கல்வித்திறன் மற்றும் ஞானம் அதிகரிக்கும் என்பது நம்பிக்கை. கிழமைகளில் செவ்வாயும் திதிகளில் சஷ்டியும் மற்றும் நட்சத்திரங்களில் கார்த்திகை அல்லது கிருத்திகை, விசாகம் ஆகியவை முருகன் வழிபாட்டுக்கு உகந்த நாட்களாகும். கார்த்திகை நட்சத்திரத்தின் சிறப்பு காரணமாக முருகப்பெருமானை கார்த்திகேயன் என்றும் அழைக்கிறார்கள். அப்படிப்பட்ட கார்த்திகேயனை ஆடி மாதத்தில் வரும் கிருத்திகை அன்று பக்தர்கள் மிக விசேஷமாக கொண்டாடுகிறார்கள். ஆடி கிருத்திகையில் முருகனை வழிபட்டால் வாழ்வின் அனைத்து தடைகள் மற்றும் தீமைகள் நீங்கும். வாழ்க்கையில் சகல பாக்கியங்கள் கிடைத்து முன்னேறலாம். அடுத்து நாம் காண இருப்பது ஆடிப்பெருக்கு விழா. தமிழ் பண்டிகைகள் அனைத்தும் திதி, நட்சத்திரம் அல்லது கிழமைகளை அடிப்படையாக கொண்டு வருகின்றன. ஆனால் ஆடிப்பெருக்கு என்பது ஆடி மாதத்தில் 18வது நாள் என்று நாளின் அடிப்படையில் நடத்தப்படும் ஒரே விழாவாகும். எனவே ஆடிப்பெருக்கினை 18ஆம் பெருக்கு என்றும் ஆடி 18 என்றும் அழைக்கின்றனர். இந்த காலத்தில் பருவமழை பெய்து ஆறுகளில் நீர் பெருக்கெடுத்து ஓடும் என்பதால் ஆற்றுப்பெருக்கு ஏற்படும். உழவர்கள் இந்நாளில் நம்பிக்கையுடன் விதை விதைத்து தை மாதத்தில் அறுவடை செய்வார்கள். இதற்கு தேவையான நீராதாரத்தை அளிக்கும் நதிகளை தெய்வமாக போற்றி பூஜைகளை செய்த பின்தான் உழவு வேலையை தொடங்குவார்கள். மாதந்தோறும் வரும் அமாவாசை அன்று நம் முன்னோர்களை அதாவது பித்ருக்களை வழிபாடு செய்வது முக்கியமான ஒன்று. அதிலும் தை அமாவாசை, புரட்டாசியில் வரும் மகாலய அமாவாசை மற்றும் ஆடி அமாவாசை ஆகிய மூன்றும் மிக சிறப்பாக கடைபிடிக்கப்படுகிறது. தட்சிணாயன புண்ணிய கால தொடக்கத்தில் வரும் ஆடி அமாவாசை மிகவும் மகத்துவம் நிறைந்தது. ஆடி அமாவாசையில் பித்ருக்கள் வழிபாட்டை தவறாமல் செய்து அவர்களின் ஆசியை பெறுவது வாழ்வில் பல சங்கடங்களை தீர்த்து முன்னேற்றம் அடையச் செய்யும். ஆடி மாதத்தில் சக்தியின் அம்சமான சந்திரன் சூரியனின் வீடான சிம்ம ராசியிலும், சிவாம்சமான சூரியன் சந்திரனின் வீடான கடக ராசியிலும் இருப்பது மிகச் சிறப்பு. மேலும் பூர நட்சத்திர அதிதேவதை அம்பாள். எனவே இந்த மாதத்தில் வரும் பூரம் மிக சிறப்பாக ஆடிப்பூரம் என்று கொண்டாடப்படுகிறது. மேலும் ஆண்டாள் அவதரித்ததும் இந்த நன்னாளில்தான். ஆடிப்பூர நாளில் அம்பாள் மற்றும் ஆண்டாளை வணங்கிடும் கன்னிப் பெண்களுக்கு மாங்கல்ய பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இறுதியாக ஆடி மாதத்தில் வருவது கருட பஞ்சமி வைபவம். கருடாழ்வார் ஆடி மாதத்தில் வருகின்ற சுவாதி நட்சத்திரத்தில் அவதரித்த காரணத்தினால் அன்றைய தினம் கருட பஞ்சமி என்ற பெயரில் விரதமிருந்து அனுசரிக்கப்படுகிறது. போன்ற ஆன்மீக தகவல்கள், ஆலயங்கள், சித்தர்கள் வரலாறு, கிரக பெயர்ச்சி பலன்கள் ஆகியவற்றை அறிந்து கொள்ள ஆலய ஓம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.